எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 3rd கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். வாணி, ஹெர் ஃபாதர் அண்ட் ஹெர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. Then 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் 3 பேரோட ஏஜ் என்னன்னு கேட்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும், செகண்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன், தேர்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? வாணியை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வாணி and her father, her grandfather have an average age of 53 கொடுத்துருக்காங்களா? ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது வாணி ஏஜ், வாணியோட ஃபாதர் ஏஜ், கிராண்ட் ஃபாதர் ஏஜ். ஆவரேஜ்னால் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸோ அந்த நம்பரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருமா? 53 வருமா? அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிடலாமா? என்ன பண்ணுவீங்க, இந்த 3யை அந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 3s are 9, 3 5s are 15, 159 x plus y plus z. இதுதான் உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 ஆஃப் ஹெர் கிராண்ட்ஃபாதர் ஏஜ். 1/2 ஆஃப் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்தது என்னது, இஸ்ஸு வாஸ், இந்த இருக்கா இஸ்ஸு இல்லைனா வாஸ் அப்படின்னா என்னது ஈக்குவல்ட்டு நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 ஆஃப் ஹெர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ்னா அது இசட், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இசட் ப்ளஸ் 1/3 ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெர் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணி ஏஜ். வாணி ஏஜ் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 65. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதெல்லாமே என்னது ஆர்டர் படி அவங்க z/2 ப்ளஸ் y/3 ப்ளஸ் x/4 ஈக்குவல் டு 65. இப்போது இந்த 2 3 4க்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 12 வரும். எல்சிஎம் எடுக்க தெரியும்ல, எல்சிஎம் வந்து 2 3 4. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 1 2s are 2, 3 2 2s are 4. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 12 வரும். அப்போ இதோட மீனிங் என்னது, நீங்கள் டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 12ஆக மாற்றணும். அப்போ இதை 12ஆக மாற்றோன்னா என்ன பண்ணணும், 6ஆல், இதை 12ஆக மாற்றோன்னா 4ஆல், இதை 12ஆக மாற்றோன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன வரும், 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 65ன்னு இருக்குமா? இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 65 வந்து 12ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 780 வரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த இதில் எழுதிக்கோங்க 6, அதை வந்து ஆர்டர் படி எழுதிக்கோங்க. 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு என்னது 780. இதுதான் உங்களுக்கு என்னது ரெண்டாவது ஈக்குவேஷன். திருப்பி மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 4 years ago. 4 years ago மீன்ஸ் என்னது, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ 4 years ago if Vani's grandfather was, வாணியோட கிராண்ட்ஃபாதர்னா என்னது இசட், 4 years ago வாஸ்னா என்னது ஈக்குவல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாணி, அதாவது 4 times as old as வாணியா, 4 times. அப்போ 4 years agoனா அவளுக்கும் என்னது 4 years ago தானே. அப்போ இப்படி எழுதணும், இவ் ரெண்டு பேருக்குமே என்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இசட் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை வந்து இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டா 4x மைனஸ் 16 வருமா? இப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ இசட் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போ என்ன வரும், இப்போ வந்து என்ன பண்ணலாம், இசட் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு இருக்கும். இப்போ ஒரு மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போது 4x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வருமா? இதுதான் உங்களுக்கு மூணாவது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் எழுதியிருக்க இடத்துல எழுதிச்சுக்கலாம். 4x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு
12. இதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டா ஏஜஸ் கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள் 4x z டேமில் இருக்கா. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி 4x அதாவது சாரி எக்ஸ் அண்ட் இசட் டேமில் கொண்டு வந்துடலாமா. எக்ஸ் அண்ட் இசட் டேமில் கொண்டு வரணும்னா ஒய்யை கேன்சல் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை என்ன செய்யலாம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 4 அப்போ என்ன வரும் 4x + 4y + 4z is equal to 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 636 வரும். சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறீங்க இதை போடுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 4y + 6z is equal to 780. இந்த ரெண்டையும் என்ன பண்ண போகிறீங்க மைனஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா. 1 × 4 எதால் மைனஸ் பண்ண போகிறீங்க செகண்ட் ஈக்குவேஷனால் மைனஸ் பண்ண போகிறீங்க. அப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன ஆகும் எக்ஸு இது கேன்சல் ஆயிரும். -2z இஸ் ஈக்குவல் டு 636லேருந்து 780 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 780லேருந்து 636 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 144. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ -144 வருதா. இதுதான் உங்களுக்கு எத்தனாவது ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன். சரிங்களா. இப்போ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். உங்களுக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இப்படி இருக்கா. இதுலேருந்து எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூவை கேன்சல் பண்ணலாம். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்ரு 2 அப்போ என்ன வரும் 8x - 2z இஸ் ஈக்குவல் டு 24 வருமா. தென் என்னது மைனஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது உங்களுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் x - 2z இஸ் ஈக்குவல் டு -144. இப்போ என்ன செய்யணும் சைன் சேஞ்ச் பண்ணணும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோங்கனால சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ என்னவாகும் இது உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இது என்னாகும் 7x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 168 வருமா. அப்போ எக்ஸோட வேல்யூ போடணும்னா 168 டிவைடட் பை 7 177 2 7s are 14 மீதி 2 3 7s are 31 சாரி 3 7s are 21 4 7s are 28 அப்போ 24. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது 24. அப்போது யாரோட ஏஜ் வாணியோட ஏஜ் கிடச்சிட்டு வாணியோட ஏஜை இந்த இருக்கா இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு தாத்தாவோட ஏஜ் கிடச்சிருமா கிராண்ட் ஃபாதரோட ஏஜ். அப்போது 4x - z 4 × 24 - z 4 × 24 - z இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 12. 4 4s are 16 96 - z is equal to 12 z is equal to 12 - 96 96லேருந்து 12 கழிச்சா என்ன வரும் -z is equal to -84 வருதா. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ z is equal to 84. இது யாரோட ஏஜ் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ். இப்போது வாணியோட ஏஜ் கிடச்சிட்டு கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் கிடச்சிருச்சு. ஃபாதரோட ஏஜ் கிடைக்கணும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் + ஒய் + z is equal to 159 இருக்கா. அதில் கொண்டு வந்து எக்ஸையும் இசட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஒய் கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ என்னது 24 + ஒய் + 84 இஸ் ஈக்குவல் டு 159. ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 + ஒய் இஸ் ஈக்குவல் டு 159. y is equal to 159 - 108 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 1 and 5 51. ஒய்யோட ஃபாதரோட ஏஜ் என்னது 51. இப்போ ஆன்சரெல்லாம் கிடச்சிருச்சா. எக்ஸ்னா வாணியோட ஏஜ் 24 ஃபாதரோட ஏஜ் 51 கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் 84. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்.